மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நிதி அமைச்சர் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள போகக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பட்ஜெட் தாக்கலாக இருக்கிறது. இந்த பட்ஜெட்டுக்கு நாடாளுமன்ற வளாகத்திலேயே மத்திய அமைச்சரவை ஒப்புதலும் வழங்கி இருக்கிறது. இந்த நிலையில கடந்த காலங்களில் முக்கியமான துறைகளுக்கு ஒதுக்கிய தொகைகளும் அந்த கம்பேரிசனை நம்ம ஒரு சார்ட்டாக பார்த்துடலாம். பாதுகாப்பு துறைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ ஒரே அளவுக்கு இருக்குது. ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் நம்ம பார்க்குறோம். 2021 ஒதுக்கப்பட்ட தொகை 2022-23 நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட தொகை, கடந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட தொகையை பார்க்குறோம். நெக்ஸ்ட் கார்ட் ப்ளீஸ். உள்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகையும் அது பார்த்துருக்கக்கூடிய மார்ஜினல் இன்க்ரீஸை பார்க்குறோம். கோடிகளில் நீங்கள் பார்க்குறீங்க. விவசாயத்துறையில் மட்டும் கடந்த ஆண்டு ஒதுக்கீடு குறைந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். உணவு மற்றும் பொது விநியோகத்துறையில் நம்ம பார்க்கின்றோம். இது ஊரக மேம்பாட்டுத்துறையில் ஒதுக்கீடு. கல்வித்துறையில் ஒதுக்கீடு என்பது அதிகரித்து வந்தாலும் இட் ஹஸ் பீன் அ மார்ஜினல் இன்க்ரீஸ். சாலை போக்குவரத்து துறையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த அரசு ஒரு பெரிய புஷ் கொடுத்து வருகிறதாக தொடர்ந்து சொல்லி வருகிறது. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் 2022-23 காட்டிலும் 2023-24 எந்த அளவுக்கு பெருமளவுக்கு ஒதுக்கீடு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். 2 லட்சம் கோடியிலிருந்து 2,70,000 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கிறத பார்க்கின்றோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறையில் 2022க்கும் 23க்கும் பெரிய மாற்றம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரயில்வே துறையில் ஒதுக்கீடு பெருமளவுக்கு உயர்ந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. 22-23 1,40,000 கோடி என்றால் 23-24 2,41,000 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரசாயனம் மற்றும் உரத்துறையிலையும் சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் இருக்கிறத பார்க்கிறோம். சுகாதாரத்துக்கான ஒதுக்கீடு என்பது கணிசமாக அதிகரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட கடந்த 2 பட்ஜெட்டில் ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸே இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஒரு 3,000 கோடி அளவுக்கு தான் கடந்த ஆண்டுக்கும் அதற்கு முந்தைய ஆண்டுக்கும் வித்தியாசம். தோ இன் a positive direction. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.